பொது வேட்பாளருக்கு தகுதியானவரை முதலில் கோருங்கள். ஆனந்த சங்கரி பகிரங்க கோரிக்கை. ஜேவிபியினருடன் சந்திப்பு. முகவர்களுக்கு பின்னால் இருந்து இயங்கும் தரப்பினரால் பொது வேட்பாளர் விடயம் கைவிடப்படுமா? வடமாகாண அரசு சாரதிகள் தொடர் போராட்டத்தில். வெளிக்கண்டல் விவசாய சம்மேளனத்தின் நீர்ப்பாசன பிரச்சினை பகுதியளவில் தீர்வு. தட்டுடிவில் 150 ஏக்கர் செய்கைக்கு ஆலோசனை. ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் உள்ள சிவபூமிக்குரிய காணி சட்டவிரோதமாக தனியாரிடம் கையளிக்கும் முயற்சி. ஸ்ரீதரன் தகவல். கைவிலங்கிட்டு கைத்துப்பாக்கி தலையில் வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணை. சபையில் கஜேந்திரன் தகவல். ஜனாதிபதி செயலக மோதல். கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. யாழில் இடம்பெறவுள்ள பொன் சிவகுமாரின் 50வது நினைவு தினம். மன்னார் சதோச மனித புதைக்குழியை பார்வையிட்டு ஐநாவின் ஒருங்கிணைப்பாளர். மின்சார சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் அவசரம் வேண்டாம். சபையில் சஜித் வேண்டுகோள். நாடு முழுவதும் ஆயுத படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. யாழ் போதனா வைத்தியசாலையில் நெருக்கடி. பணிப்பாளர் விடுத்துள்ள கோரிக்கை. யாழ் மாநகர ஆணையாளருக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. தொடர்பது விரிவான செய்திகள். வடமாகாண அரசு சாரதிகள் சங்கம் யாழ் கைதடியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் முன்பாக பந்தல் அமைத்து தொடர் போராட்டத்தில் இன்று 2ஆம் நாளாகவும் முன்னெடுத்து வருகின்றது. வடக்கு மாகாணத்தில் 5 வருடங்களாக தடைப்பட்டிருந்து சாரதிகளுக்கான இடமாற்றத்திற்கு பிரதம செயலரால் கடந்த வருடம் விண்ணப்பம் கோரப்பட்டு இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைய பின்னர் அந்த இடமாற்றம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் ஏமாற்றம் அடைந்து அரசு சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தனர். அதனைத் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றம் ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதம செயலர் எழுத்து மூலம் உறுதிமொழி வழங்கியிருந்தார். குறித்த திகதி வரை இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அரசு சாரதிகள் சங்கம் நேற்று முதல் 7ஆம் தேதி வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அரசு சாரதிகள் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். நேற்றைய தினம் காலையில் ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு சாரதிகள் சங்கம் ஆளுநருக்கான மகஜரை அவரின் பிரதிநிதியிடம் கையளித்ததுடன் கைதடியில் அமைந்துள்ள பிரதம செயலர் அலுவலகம் முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிக்கண்டல் விவசாய சம்மேளனத்தின் நீர்ப்பாசன பிரச்சினை பகுதியளவில் தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் தட்டுணிவில் 150 ஏக்கர் செய்கையை தொடர ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவிளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு புலிங்கதேவன் அதாவது முரசுமோட்டை வடக்கு கமக்கார அமைப்பினால் 228 ஏக்கர் சிறுபோக்கம் செய்யப்பட்டது. கரையான் கோஸ்வே கழிவு வாய்க்காலுக்கு கனகராயன் ஆற்றுக்கு உட்பட்ட பகுதியில் இவ்வாறு செய்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த செய்கைக்கு நீர் வழங்குவதில் நெருக்கடி காணப்பட்டது. கனகராயன் ஆற்றினை மறைத்து நீரை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கப்பட்ட நிலையில் முரண்பாடுகள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் புலிங்கதேவன் கமக்கார அமைப்பினருக்கும் வெளிக்கண்டல் கமக்கார அமைப்பையும் இணைத்து இன்று பதில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. கண்டாவளை பிரதேச செயலக மண்டபத்தில் பதில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன், நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள், கமநல சேவைகள் திணைக்கள அதிகாரிகள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது செய்கை மேற்கொள்ளப்பட்ட இந்த போக்கத்தில் மட்டும் 78 ஏக்கர் செய்கைக்கு புலிங்கதேவன் கமக்கார அமைப்பு ஊடாக வழங்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. மேலும் 150 ஏக்கர் செய்கைக்கு விவசாயிகள் தமது தட்டுணிச்சலின் அடிப்படையில் நிறைவு செய்யவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. விவசாயம் செய்யப்பட்டமையினால் இந்த முறை மாத்திரம் அனுமதிக்கப்படுவதாகவும் இனிவரும் காலங்களில் அனுமதிக்கப்படாது எனவும் இதன்போது விவசாயிகளுக்கு இறுக்கமாக அறிவுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முகவர்களுக்கு பின்னால் இருந்து இயங்கும் தரப்பினரால் முன்னெடுக்கப்படும் இந்த பொது வேட்பாளர் விடயம் கைவிடப்படும் நிலையும் உருவாகும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
அனுரகுமார திசாநாயக்காவை அவர்கள் சந்திக்க போகின்ற விடயம் கூட இந்த விடயத்திலே இந்த தரவினூடாக இந்த தகவலினூடாக ஒரு விடயம் தெரிய வருகின்றன. இவர்கள் ஒருவருடைய ஏஜெண்டாக அல்லது முகவர்களாக செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லப்படுகின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்திலே ஜேவிபியினர் இந்த பொது வேட்பாளரனுடைய அணியை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உறுதிமொழி வழங்குவார்களா, அல்ல அவர்களுடைய கருத்துக்களுக்கு அவருடைய நிகழ்ச்சி நிலையில் இவர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற சந்தேகங்களையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது. பொது வேட்பாளர் முன்னெடுக்கின்ற தரப்பினர் குறிப்பாக மலைய தமிழர்கள் அல்லது தமிழ் பேசும் முஸ்லீம் சமூகத்தினர் ஒன்றிணைந்து முன்னெடுப்பாளர்கள் எதிர்பார்க்கிறீங்க? இல்லை, அதாவது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு தரப்பினர் இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் மலையக மக்கள் அல்லது இந்த கொழும்பு வாழ் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் இந்த கட்சிகளுடைய வடகிழக்கை சேர்ந்த கட்சிகளுடைய விடயங்களுக்கு உள்ளடக்கப்படவில்லை என்பது நாங்கள் வலிவாக பார்க்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. ஆனால் சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் என்று சொல்லி அவர்கள் சில நபர்களை வைத்துக்கொண்டு இவ்வாறான நாடகம் ஆடுகின்றார் தான் உண்மையான விடயம். காங்கேசன்துறையில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சிவபூமிக்கு சொந்தமான சித்தர்கள் வாழ்ந்த 100 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை இராணுவம் சட்டவிரோதமான கட்டிடங்கள் கட்டுவதுடன் அவற்றை தனியாருக்கு விற்க முயல்வதாகவும் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசாங்க தரப்பிலே அங்கால் அந்த பகுதியிலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பார்க்க முடியவில்லை, வெறுமையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய தினம் பெண்கள் தொடர்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள் அவர்களுக்கான அரசியல் அந்தஸ்து தொடர்பிலே இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்ட வரைவு தொடர்பிலே முன்வைக்கப்படுகின்ற இந்த விவாதத்திலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்புக்கு முதல்லே பிரதி சபாநாயகர் அவர்களை நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அந்த விடயம் தொடர்பிலே பேசுவதற்கு முதல், அது பற்றிய பதிவுகளை செய்வதற்கு முதல், யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காங்கேசன்துறையிலே இடம்பெற்றிருக்கிற விடயத்தை இந்த இடத்திலே தங்களுடைய அனுமதியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டம் காங்கேசன்துறை தைட்டி வீதியில் உள்ள பாரம்பரிய சைவ சமய சத்திர நிலத்தை மீளத் தருமாறு 6 திருமுருகன் உட்பட்ட சிவபூமி அறக்கட்டளை நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய பிரதி எனக்கும் தரப்பட்டது. அதனை நான் இந்த இடத்திலே சமர்ப்பிக்கிறேன். யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகம் காங்கேசன்துறை மயிலிட்டி வீதியில் அமைந்துள்ள தையிட்டி இறை மயிலிட்டி A234வது இலக்க கிராம அலுவலர் பிரிவிலே காட்டுத்தனாக்கடை என்ற 105 பரப்பு காணி சைவ சமயத்தவர்களின் சரித்திர வரலாற்றை கொண்ட சித்தர்கள் வாழ்ந்த மடாலயம் அமைந்த நிலத்தை கையளித்து உதவுமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலத்தில் பல சித்தர்கள் சாதுக்கள் தவம் செய்தும் தர்ம வியாக்கியானங்கள் செய்தும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் மற்றும் நகுலேச்சரம் சிவன் கோயிலுக்கு வரும் யாத்திரிகர்கள் தங்கி சென்ற புனித நிலத்தில் கடந்த 30 ஆண்டு எவ்விதமான தர்ம காரியங்களும் செய்ய முடியாமல் போரின் அனர்த்தங்கள் காரணமாக இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் இந்த இடம் அமைந்திருந்தது. இதனால் அந்த இடங்களில் எந்தவிதமான தர்ம காரியங்களும் நடைபெறவில்லை. தற்போது நிலத்தை மீள கையளித்து நற்பணியின் ஓர் அங்கமான இப்புனித சைவ சமய சத்திர நிலத்தை எமது அறக்கட்டளைக்கு கையளிக்குமாறு வேண்டுகிறோம் என அவர்கள் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறார்கள். நாம் மீண்டும் இவ்விடத்திலே சிவனுக்குரிய வழிபாடுகளை ஆரம்பித்து எமது பாரம்பரிய புண்ணிய பணிகளை இவ்விடத்தில் தொடர்வதற்கு ஆவண செய்யுமாறு நன்றியோடு வேண்டுவதோடு காவண்ண திருவோண சுக்கிரவார சத்திரம் அறக்கட்டளையின் கடமைகளை தொடர்ந்து சிவபூமி அறக்கட்டளை குறித்த நிலத்தில் நிறைவேற்ற தங்களின் பூரண ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தினால் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இது தொடர்பிலே நேற்று முன்தினம் அந்த பகுதி 105 பரப்பு காணியிலே இராணுவத்தினரால் சில கற்கள் பரவப்பட்டு வேலிகள் அமைக்கப்படுகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சிவபூமி அறக்கட்டளையை சார்ந்தவர்களும் அந்த மக்களும் என்னிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முறைப்பாட்டை தயவு செய்து நான் உங்களுக்கு சமர்ப்பித்து அவர்களால் தரப்பட்ட கடிதத்தையும் நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்னொரு விடயம் மிக முக்கியமாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, இப்பொழுதும் நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசப்படுகிறது. இந்த நாட்டில் பெண்களுடைய உரிமை தொடர்பிலே பேசப்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே
இப்பொழுதும் கைதுகளும் விசாரணைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. தமிழ் இளைஞர்கள், தமிழ் அரசியல் செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. நான் அதனால் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். வடக்கு கிழக்கில் ஜனாதிபதிக்காக ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு என்னால் எழுதப்பட்ட கடிதத்தையும் நான் இந்த சபைக்கு சபாபீடத்துக்கு சமர்ப்பித்து அந்த கடிதத்தில் உள்ள விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வடக்கு கிழக்கின் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கு நிலையில் உள்ள பல நிலைப்பட்ட ஆர்வலர்களதும் சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளை முடக்கி அவர்களை அச்சுறுத்தும் வகையிலான கைதுகளும் விசாரணைகளும் பரவலாக இடம்பெற்று வருகின்றமை தங்கள் அரசின் மீதான எதிர்நிலை கருத்தியலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமகாலத்தில் நடைபெற்றுள்ள கீழ்வரும் விடயங்கள் மீது தங்களின் மேலான கவனத்தை கோருகிறேன். தோணிக்கல் வவுனியாவை நிரந்தர வதிவிடமாக கொண்ட முன்னாள் போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான திரு செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் அரவிந்தன் அவர்கள் கடந்த 2024 3 26 அன்று பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போராளியான இவர் 2009 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரையான 8.5 ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். பல்வேறு சமூக இடர்பாடுகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் போராளிகளதும் அவர்களது குடும்பங்களதும் கல்வி மற்றும் பொருளாதார நெருக்கீடுகளை தீர்க்கும் மனிதாபிமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்த இவர் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வாக்குமூலம் பெறுவதற்காக கொழும்பில் உள்ள டிஐடி அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அங்கு வைத்தே கைது செய்யப்பட்டு கடந்த 2 மாதங்களாக வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2024 5 7 நானும் சக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது தன்னை விடுதலை செய்யுமாறு கோரி 2 நாட்கள் சிறைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆனந்தவர்ணன் அப்போதே உடல்நிலை தளர்ந்திருந்ததை நான் நேரடியாக அவதானித்திருந்தோம். ஆனால் இதுவரை அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை இந்த அரசாங்கமோ அல்லது சிறைச்சாலை நிர்வாகமோ வெளிப்படுத்தப்படவில்லை. அதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பகுதியைச் சேர்ந்த திரு சுதாகரன் என்பவர் இந்தியாவிலிருந்து திரும்பும்போது கைது செய்யப்பட்டு கடந்த 1 வருடமாக வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவரும் ஒரு முன்னாள் போராளி. இவருடைய குடும்பம் நாளாந்த சீவியத்துக்கே மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். இது தவிர கிளிநொச்சி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முதன்நிலை செயல்பாட்டாளர்களாக உள்ள கீழ்வரும் 6 பேரும் வெவ்வேறு காரணங்களின் நிமித்தம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அண்மையில் தனித்தனியே விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை கட்சியின் செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே பல்வேறு எதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்று, இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளர் திரு வீரவாகு விஜயகுமார் கடந்த 2024 2/14 மற்றும் 2024 5/31 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு நீண்ட நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதனால் அவர் உளவியல் ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் மனமுடைந்திருப்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். 2வது, கரச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினரான திரு சண்முகராஜா ஜீவராஜா கடந்த 2024 4 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவரோடு இணைந்து இவருக்கு பிற்பாடு ஈழத்து எழுத்தாளரும் நமது கட்சியின் செயற்பாட்டாளரும் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியினுடைய ஆசிரியருமான தீபச்செல்வன் என அறியப்படும் திரு பாலேந்திரம் பிரதீபன் அவர்கள் கடந்த 2024 4/11 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பூநகரி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளரும் கிளிநொச்சி முழங்காவில் மகாவித்தியாலயத்தின் ஆசிரியருமான திரு சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் கடந்த 2024 4 20 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கரச்சி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளர் திரு அருணாசலம் வேளமாளிகன் கடந்த 2 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பூநகரி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினர் திருமதி ஜெயசித்ரா தயானந்தன் கடந்த 2024 5 27 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கொழும்பில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரான திரு கருப்பையா ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய தினம் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 2024/6 பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கிளிநொச்சி பெரந்தனில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். மேற்குறித்த விடயங்கள் மீது தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு தமிழ் அரசியல் கைதிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் விடுதலையை விரைவுபடுத்தும் சமநேரத்தில் எமது மக்களின் இயல்பு வாழ்வை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆவண செய்யுமாறு தங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் என நான் ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதிய அவசர கடிதத்தின் ஊடாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் நான் சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கும் இந்த உயர்ந்த சபையினுடைய கவனத்துக்கும் நான் இதனை கொண்டு வருகிறேன். காரணம், இந்த நாட்டிலே தமிழர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அவர்கள் ஒரு நீதியான ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்ய முடியாதவாறு, ஜனநாயக ரீதியாக செயல்பட முடியாதவாறு டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் TID, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் CID போன்ற பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு அச்சுறுத்தி வருகிறார்கள். இதற்கு நான் இங்கே தந்த தகவல்கள் மிக முக்கியமானவை. அதே நேரம் பல பேருடைய பெயர்களை விசாரணைக்காக அவர்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நல்ல சுருக்கமான வசனம், விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார்கள். விடுதலை புலிகள் இந்த மண்ணிலே இறந்து போன ஆத்மாக்களுக்கு விளக்கேற்ற அவர்களை வணங்குவதற்கு 2015ஆம் ஆண்டில் இந்த அரசாங்கமே 2015 செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் ஏற்றிருந்தது. அந்த வணக்க நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிலைமாறுகால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கிறோம். 2016ஆம் ஆண்டிலே நாங்கள் அப்பொழுது இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களை இதே பாராளுமன்ற கட்டிடத்திலே கண்டு கதைத்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் வணக்கம் செலுத்துவதற்கு இந்த தடைகளும் இல்லை. ஆனால் அங்கே வைக்கின்ற பூக்கள், அங்கே வைக்கின்ற அடையாளங்கள், அங்கே இருக்கின்ற வணக்க முறைகளை அல்லது ஒரு கல்லுக்கூட நட முடியாதவாறு முழங்காவிலே இருக்கின்ற போலீசார், மாங்குளத்தில் இருக்கின்ற போலீசார், கிளிநொச்சியில் இருக்கின்ற போலீசார் மாறி மாறி அந்த ஒவ்வொரு செயல்பாட்டாளர் மீதும் முறைப்பாடுகளை செய்வதன் மூலமும் அங்கே இருக்கின்ற பெரந்தனில் மட்டுமல்ல கிளிநொச்சியிலும் இருக்கின்ற புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி விசாரணைகளுக்கு உட்படுத்துவதன் மூலம் இந்த செயல்பாட்டாளர்கள் மக்கள் மிகவும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். தியாகதீபம் திலீபனின் ஊர்தி விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு கைத்துப்பாக்கி தலையில் வைத்து விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த 17ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், கடந்த 28ஆம் தேதி மே மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு தலையிலே கைத்துப்பாக்கியால் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்ட நிலையிலே விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத விசாரணை பிரிவினருடைய இந்த சம்பவ செயற்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் காலப்பகுதியிலே அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியொன்றை நாங்கள் அம்பாறை மண்ணிலிருந்து ஆரம்பித்து வணக்க நிகழ்வுகளுக்காக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருந்த போது திருவோணமலை சரதாபுர பகுதியிலே வைத்து ஸ்ரீலங்கா போலீஸ் புலனாய்வு துறையினர் மற்றும் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய பங்கு பெற்றுதலோடு சிங்கள காடையர்களினால் சரதாபுர பகுதியிலே வைத்து எங்களுடைய அந்த ஊர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதிலே என் மீதும் சட்டத்தரணி காண்டீபன் உட்பட பல எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மீது மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது, வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்திலே அந்த ஊர்தியை செலுத்தி வந்த சாரதி தர்மிலன் என்ற சாரதியை கடந்த 28ஆம் தேதி கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து இவ்வாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அவருக்கு விலங்கிட்டு கைத்துப்பாக்கியை தலையிலே வைத்து விசாரணை செய்து அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள்
இந்த கொழும்பிலே இந்த திருவண்ணாமலையிலே நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை திரிவுபடுத்துவதற்கும் அதில் அந்த உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற செயல்பாடுகள் எதிர்காலத்திலே நடைபெற்றால் அதை செய்யாமல் தடுப்பதற்கு அதிலிருந்து விலகிச் செல்ல வைப்பதற்குமாகத்தான் இவ்வாறான இந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அரசு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே லொஹான் ரத்வத்த அவர்கள் அனுராபுரம் சிறைச்சாலையிலே கைதிகளை அச்சுறுத்திய சம்பவத்தின் பின்னரும் அவர் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் ஒரு சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த துப்பாக்கி வைத்து கைவிலங்கிட்டு விசாரணை நடத்திய அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமேவுக்கு எதிராக கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமேவுக்கு எதிராக கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷவின் மகன் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். தனது தந்தை மீது தாக்குதல் நடாத்தி தனது தந்தையின் கால் எலும்பு முறிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமேவே காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷவின் மகனது முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் போது பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ காயமடைந்து ராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷவின் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டு இன்று சத்திர சிகிச்சை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் என்ட்ரோ பிரெஞ்ச் இன்றைய தினம் மதியம் மன்னாருக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது மன்னார் மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தில் விசேட சந்திப்பும் இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மேலும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான சட்டத்தரணி VS நிரஞ்சன் மற்றும் ரணிதா ஞானராஜ் ஆகியோரையும் சந்தித்து மன்னார் மாவட்டத்தின் மனித உரிமைகள் நிலைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து மன்னார் நகர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட சதோச மனித புதைக்குழியையும் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டார். இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட குழுவினருடன் மன்னார் மனித உரிமைக்கும் அபிவிருத்திக்குமான நிலைய பிரதிநிதிகள், மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான சட்டத்தரணி நிரஞ்சன் மற்றும் ரணிதா ஞானராஜ் ஆகியோரும் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மின்சார சட்ட மூலத்தை அவசரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதை தவிர்த்து அதில் உள்ள குறைகளை தீர்க்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்று வரும் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், மின்சார சட்டம் குறித்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாசித்ததன் மூலம் குறித்த சட்டத்தில் பாரிய பிரச்சனைகள் இருப்பதாக அறிந்து கொண்டோம். அதனாலேயே 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தால் இங்கு சில பிரிவுகள் நிறைவேற்றப்படும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கத்துக்கு அது அதிகாரம் இல்லை. எனவே அதை அவசரமாக வியாழக்கிழமை கொண்டு வராது அதில் இருக்கும் குறைகளை ஆராய்ந்து உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து எதிர்காலத்தில் அது தொடர்பான சரியான தீர்ப்பை எடுப்போம் எனவும் தெரிவித்தார். அதேவேளை எதிர்வரும் வியாழக்கிழமை மின்சார சட்டத்தை கொண்டு வந்து முழுமையாக அதனை குழப்பிக் கொள்ளாது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள், பரிந்துரைகள் என்பவற்றை சரியாக புரிந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவதற்கேற்ப குறைந்த ஒரு அலகிற்கான கட்டணத்தில் மின்சார கட்டணங்களை அறவிடுவது தொடர்பில் மின்சார சபைக்கும் நஷ்டம் ஏற்படாத வகையில் சாத்தியமான ஒரு எண்ணக்கருவை கொண்டு சிறந்த திட்டம் ஒன்றை வகுப்பதற்காக இதனை ஆராய்வோம். எனவே மின்சார சட்டத்தில் உள்ள குறைகளை தீர்த்து இந்த விடயங்களை முன்கொண்டு செல்வோம் எனவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார். பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 12வது பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 75 வருடங்களாக பதவி ஏற்றதும் தமிழ் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறக்கும் ஜனாதிபதிகள் மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர் குறித்த கேள்வியை நிராகரிக்க கூடாது என தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 3 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்து அவர்களை தமிழ் மக்களுக்கான கருவிகளாக பயன்படுத்தி வாக்களித்திருந்தோம்.
ஆனால் அவர்கள் பதவியை பெற்றதும் வாக்குறுதிகளை மறந்துவிட்டார்கள். இந்நிலையில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நியமிக்கலாமா எனும் கேள்வி பலரின் மத்தியிலும் இருக்கின்றது. எனவே அதனை முற்றிலும் நிராகரிக்காமல் நாம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையினை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு வெற்றிடத்துக்கான ஆளணிகள் தேவையுள்ளதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாநிதி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் 4வது தேசிய வைத்தியசாலையாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தரம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதன் தேவைகள் நிலைப்பாடு பற்றி சுகாதார அமைச்சிடம் அறிவித்திருக்கிறோம். 1350 படுக்கைகளுடனான விடுதியும் 325 வைத்தியர்களும் 680 தாதியர்களுமாக மொத்தமாக 2150 நபர்கள் கடமை புரிந்து வருகின்றார்கள். தேசிய வைத்தியசாலையாக்குவதற்கு 200 மேலதிக தாதியர்கள் ஆளணியும் 100 வைத்தியர்கள் ஆளணியும் தேவையாக உள்ளது. இவ்வாறு அதிகரிப்பு செய்யப்படும் போது தேசிய வைத்தியசாலையாக மாற்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது என்றார். யாழ்ப்பாணம் வைத்தியசாலை 320 வைத்திய நிபுணர்கள் சேவையாற்றி வருகின்றார்கள். வைத்திய வெற்றிடங்கள் அநேகமாக நிரப்பப்பட்டுள்ளது. மேலும் சில நிபுணர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள். சிறப்பு பிரிவுகளுக்கு குறைந்தது 100 வைத்தியர்கள் தேவையாக உள்ளது. இருதய சிகிச்சை பிரிவு, இருதய சத்திர சிகிச்சை பிரிவு போன்ற வைத்தியத்துறைக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது. அதற்கான ஆளடி பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்ய சுகாதார அமைச்சு முழுமையான பங்களிப்பினை வழங்க வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் மாநகர ஆணையாளருக்கு எதிராக சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களால் தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு யாழ் மாவட்ட நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று தினம் கட்டளைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தள்ளுபடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அறிமுகமான நீதிமன்றங்கள், நியாய சபைகள் மற்றும் நிறுவனங்களை அவமதிக்கும் சட்ட ஏற்பாட்டின் கீழ் நீதிமன்றை அவமதித்தார் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளருக்கு எதிராக சட்டத்தரணி வி மணிவண்ணன் இந்த வழக்கை தொடுத்திருந்தார். இதற்கமைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாநகர ஆணையாளர் சார்பில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முன்னிலையான அதிபர் சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சிறு கோரிக்கை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சிறு கோரிக்கை நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்ய வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். அந்நிலையில் வழக்கு உரிய மன்றில் தாக்கல் செய்யப்படவில்லை என்று அதிபர் சட்டத்தரணியின் வாதத்தை மன்று ஏற்றுக்கொண்டு வழக்கினை தள்ளுபடி செய்வதாக மாவட்ட நீதிபதி சி. சதீஷ் தரன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.